ஜனங்களின் பிறப்பு, இறப்பு ஒவ்வொருவருடைய முற்பிறவி செயல்களால் விளைந்த உண்மைகளாகக் கருதப்படுகின்றன என்றும் பாபா சந்தோர்கரிடம் கூறியுள்ளார். குழந்தை பிறப்பது, மருமகனின் இறப்பு முதலிய விஷயங்களில் தம் பொருட்டு பாபா தலையிட்டு உதவ வேண்டுமென சாந்தோர்கர் விரும்பினார். அவையெல்லாம் முந்தைய வினைகளின் பலன்கள் என்றும் அவற்றை மாற்றுவது சாத்தியமல்ல என்றும் பாபா தெரிவித்துவிட்டார். ஒரு வகையில் அது உண்மையே. சில பிறவிகளும் சில மரணங்களும் தொடர்ந்து நிகழ்ந்த முந்தைய சம்பவங்களால் நிர்ணயிக்கப்பட்டவை. இருப்பினும் சில கட்டங்களில் சம்பந்தப்பட்ட பக்தர்களின் நலன் கருதி பாபாவால் அவற்றை மாற்றி உருவகப்படுத்த முடிகிறது. டாக்டர் சிதம்பரம் பிள்ளை பற்றி பேசும்போது பாபா சரியான விதியை விளக்கினார். சிலந்திப்புண் நோயால் சிதம்பரம் பிள்ளை பெரிதும் அவதிப்பட்டார். பாபாவிடம் சென்று தம்மால் வலி பொறுக்க முடியவில்லை என்று கூறி இத்துன்பங்களை பின்வரப்போகும் தமது 10 பிறவிகளுக்கு மாற்றி இப்பிறவியில் துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தமது பிரார்த்தனையை தெரிவிக்கும்படி சிதம்பர பிள்ளை ஒரு நண்பரிடம் கேட்டுக்கொண்டார். இதை செவியுற்ற பாபா பிள்ளையை தம்மிடம் வரவழைத்து, என்ன உமக்கு இன்னும் 10 பிறவிகளா? 10 பிறவிகளில் அனுபவிக்கப்பட வேண்டியது ஒரு சத்புருஷரின் சக்தியால் 10 தினங்களிலேயே அழிக்கப்பட்டு விடும் என்று கூறினார். பாபா அவரை நீட்டிய கால்களுடன் துவாரகா மாயிலேயே உட்கார்ந்திருக்க பணிந்தார். மேலும் ஒரு காக்கை அவருடைய புண்ணில் கொத்தி அவரை குணப்படுத்திவிடும் என்றும் பாபா கூறினார். சில தினங்களில் பாபாவுக்கு எப்போதும் சேவை செய்து வரும் அப்துல் ஒரு சமயம் அஜாக்கிரதையினால் பிள்ளையின் புண் மீது காலை வைத்து மிதித்து விடவே அதிலிருந்த சிலந்தி புழுக்கள் நசுக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டன. இது எதேச்சையாக நடந்ததாக பிள்ளை எண்ணினார். ஆனால் மசூதியில் நிகழும் எந்த சம்பவத்தையும் எதேச்சையாக நடந்ததாக கூறிவிட முடியாது. பாபா அப்துல் தான் தாம் குறிப்பிட்ட காக்கை என்றும் பிள்ளையின் புண்ணை கொத்த வேறு எந்த காக்கையும் தேவையில்லை என்றும் கூறினார். பிள்ளை அவருடைய இல்லத்திற்கு திரும்பி செல்லும்படி பணிக்கப்பட்டார். சிலந்தி புழு தொந்தரவில் இருந்து 10 தினங்களில் முற்றிலும் குணமடைந்தார். சத்குரு சாயியின் பாதம் பணிந்து நாம ஜெபம் செய்து வாழ்வில் எல்லா நலமும் பெறுவோம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.